Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் நான் சொன்னேன் என்பதை I said என்று சொல்லணுமா அல்லது I told என்று சொல்லணுமா அல்லது இரண்டுமே சரியா என்பது பற்றி விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் இப்பவே கட்டாயமா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்பதை செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Let's move on to the topic. சொல் அல்லது கூறு என்பதை நாம் ஆங்கிலத்தில் சே அல்லது டெல் அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்வோம்? சே ஆர் டெல். அப்போ இரண்டுக்குமே தமிழ் அர்த்தம் ஒன்றுதான். இவற்றினுடைய இறந்த கால வடிவங்களை பார்ப்போமாயின் சே என்பது said, tell, told. அதே போல past participle இறந்த கால வினையேற்றம் என்ன? say, said, said, tell, told, told. அப்போ present participle என்ன? நிகழ்கால வினையேற்றம் saying, telling. S form என்ன? says, tells என்றவாறு அமையும். இங்கே இந்த say என்பது ஆங்கிலத்தில் எவ்வாறு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோமானால் ஒலி அல்லது சைகையால் வெளிப்படுத்தப்படும் சொற்கள் அல்லது வாக்கியங்கள், அதாவது ஒரு கருத்து ஒலியா இருக்கலாம் இல்லாட்டி சைகையா கூட இருக்கலாம். டெல் என்பது ஒரு நபருக்கு அல்லது சொல்வதை கேட்கும் நிலையில் உள்ளவருக்கோ சொல்வதை குறிக்கும். அதாவது அங்கு கேட்பவர் இருப்பார், லிசனர். இதை நாங்க எப்படி சொல்வோம் என்றால் say something, tell someone என்றவாறு அமையும். கட்டாயமாக இந்த டெல் என்பது செயற்படு பொருள் கொண்ட வாக்கியமாக இருக்கும். ஆங்கிலத்துல நாங்க செயற்படு பொருளை இரண்டு வகையா பார்ப்போம். ஒன்று நேரடியான செயற்படு பொருளாகவும் இன்னொன்று மறைமுகமான செயற்படு பொருளாகவும் இருக்கும். உதாரணங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். உதாரணங்கள் பார்ப்போமா? நான் சொன்னேன். இங்க எழுவா என்ன? நான் சொன்னேன் என்பது வினைச்சொல். ஆங்கில வாக்கிய அமைப்பு சப்ஜெக்ட் வெர்ப், அதுக்கு பிறகுதான் ஆப்ஜெக்ட் என்னன்னு வரும். அப்போ இங்க செயற்பட பொருள் இருக்குதா இந்த வாக்கியத்துல? இல்ல. இத எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்துல? வெரி குட், ஐ செட். ஏன் செட் பயன்படுத்தினோம்? அந்த கால வாக்கியம் ஐ செட். அகெயின் ஐ செட். நான் அவனுக்கு சொன்னேன். அப்போ இங்க எழுவா என்ன? நான் பயனிலை சொன்னேன், அதுவும் இறந்த காலத்துல தான் இருக்கு. அவனுக்கு என்பது யாரை எதை என்பதற்கான விடை அல்ல. ஆகவே டைரக்ட் ஆப்ஜெக்ட் அல்ல, நேரடியான செயற்படுபொருள் அல்ல. இதை நாங்க ஆங்கிலத்துல சொல்லுவோம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு. அவனுக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில இங்க செயற்படு பொருள் இருப்பதால் இங்கு சே பயன்படுத்துவோமா டெல் பயன்படுத்துவோமா? வெரி குட், டெல். சொன்னேன் என்பது இறந்த காலமாகியால் டெல்லினுடைய இறந்த கால வடிவம் என்ன? well done, told. You got it. I told him. I told him. I told him. இப்போ நீங்க சொல்லுங்க, அவள் அவனுக்கு சொன்னாள். இது எப்படி சொல்ல? comment it now. wonderful, you got it. ரொம்ப இலகா இருக்கு இல்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ இங்க நீங்க மனதில் இருத்தி கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். say something, ஏதாவது ஒன்றை சொல்லுங்க. அல்லது say something to someone. say something to someone. யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒன்றை சொல்லுங்க. ஏதோ ஒன்றை யாரோ ஒருவருக்கு சொல்லுங்கள் என்று வாராமை. இதுவே டெல் ஆயின் டெல்லுக்கு பக்கத்துல someone வர வேணும். tell someone. tell someone something. யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒன்றை சொல்லுங்க. அப்போ இங்கு
ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் க்கு என்னும் அர்த்தத்துக்கு டு என்பதை எடுத்துக்கொள்ளாமல் நேரடியாக வரும். இதுவே செட் என்பதை பயன்படுத்துவோமா என் கட்டாயம் டு வரும். சரியா? அவள் எல்லோருக்கும் எனது ரகசியத்தை சொன்னாள். இங்க எழுவா என்ன? அவள் வினை சொல்லது சொன்னால் இறந்த காலம்தான். எதை சொன்னால்? எதை என்பதற்கான விடைதான் என்னவா இருக்கும்? வெரி குட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். எனது ரகசியத்தை யாருக்கு சொன்னால்? எல்லோருக்கும். அப்போ யாருக்கு என்பதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்ப இங்க சே பயன்படுத்துவோமா டெல் பயன்படுத்துவோமா? இட்ஸ் வெரி கிளியர். ஆப்ஜெக்ட் செய்யப்படுபொருள் இருப்பதால் டெல் தான் பயன்படுத்துவோம். she told எல்லோருக்கும் everyone எதை சொன்னால்? my secret. she told everyone my secret. she told everyone my secret. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? இப்போ நாங்க ஆங்கிலத்துல உங்களுக்கு தெரியும் நிறைய எக்ஸெப்ஷனல் கேசஸ், அதாவது விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதே போலத்தான் இங்கேயும் இருக்கு. அப்போ அவற்றை நாம் ஆங்கிலத்தில் விசேடமாக நினைவில் வைக்க வேண்டிய எக்ஸெப்ஷனல் கேசஸ் என்ற அடிப்படையில் பார்த்து நினைவில் வைத்துக் கொள்வோம். நாங்க ஒருவேளை கொலகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். say sorry, say thank you, say yes, say no, say hello, say goodbye, say a prayer என்றவாறு இவ்வளோ விடயமும் say என்பதோடு தான் சொல்வோம் கட்டாயம். அதே போல இந்த tell என்பதோடு உங்கள் அனைவருக்குமே தெரியும். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டுதான் வந்தோம். tell someone something or tell someone அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் ஒரு சில சொற்களை இந்த someone என்பதை பயன்படுத்தாமல் கூட நாங்கள் சொல்ல முடியும். அவை என்னவென்று பார்ப்போம். tell a yacht, tell me a yacht or tell a yacht அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போலத்தான் tell the time, அவனுக்கு நேரத்தை சொல்லு, tell him the time. அது தப்பு இல்ல. உண்மையை சொல்லு, tell the truth, tell me the truth, tell your mother the truth. அதே மாதிரி tell a lie, tell lies, tell him a lie, அவனுக்கு ஒரு பொய்யை சொல்லு அப்படியெல்லாம் சொல்லலாம். இப்ப கொஞ்சத்துக்கு முதல்ல தான் பார்த்தோம் she told everyone my secret. இங்க அதே மாதிரி அதை நாங்க டைரக்டாவும் சொல்லலாம். tell a secret, tell a secret, tell the difference, எனக்கு வித்தியாசத்தை சொல்லு, tell me the difference. அவனுக்கு வித்தியாசத்தை சொல்லு, அப்படி சொல்லலாம். கமெண்ட் now. Wonderful, you got it. tell a story, அவர்களுக்கு கதையை சொல்லு, tell them a story. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? ஞாபகத்துல நீங்க கட்டாயம் வச்சிருக்க வேண்டியது என்ன? tell a yacht, tell the time, tell the truth, tell a lie, tell a secret, tell the difference, tell a story. இவ்வளவு நீங்க someone listener சொல்லாம டைரக்டாவும் சொல்லிக் கொள்ளக்கூடியவை. So these are the exceptional cases. Let's move on. தயவு செய்து அதை எப்படி செய்வதென்று எனக்கு சொல். தயவு செய்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பிளீஸ் எனக்கு சொல். அப்போ கேட்கிற லிசனர் யாரு? நான். அப்போ tell நான் என்று சொல்லி போட்டு ஐயா இல்ல, எனக்கு. tell me object, tell me என்ன சொல்ல வேணும்? how to do it. Please tell me how to do it. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. Please tell me how to do it. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். Everything is ready. கதை சொல்றதுக்கு ரொம்ப தயாராய் ரெடியா இருக்கிறேன். Pre-planned. சொல்லத்தான் வேணும்னு சொல்லி ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியான சந்தர்ப்பத்தில் தான் நாங்க என்ன பயன்படுத்துவோம்? going to என்பதை பயன்படுத்துவோம். நான் I'm going to tell a story.
I'm going to tell a story. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இதை எப்படி சொல்லிருக்கலாம்? Very good. I'm going to tell you a story. இப்போ உங்களுக்கான வினா, அவன் உனக்கு ஒரு கதை சொல்ல போகிறான். Please comment your answer. Marvelous. You got it. ரொம்பவே உங்களுக்கு எல்லாம் விளங்கிட்டு இல்லையா? அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறதாக சொல்கிறாள். அவள் சொல்கிறாள். Present simple present. Simple present இல்ல third person singularக்கு என்ன form பயன்படுத்த வேண்டும்? S form of verb. அப்போ அவள் சொல்கிறாள். இங்க listener இருக்கிறாங்களா? We don't know. அப்ப என்ன சொல்வோம்? Very good. Say னுடைய வடிவம் she says that she is happy. She says that she is happy. இது நாங்க உங்களுக்கு தெரியும், அந்த கதைக்கிற வேண்டிய அப்படியே வாக்கியத்தை போட்டு சொல்லி டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். கோட்டேஷன் மார்க்குல மேற்கோள் குறி அடையாளத்துக்குள்ள அவள் சொல்கிறாள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னு என்ன சொல்லிருப்போம்? She says I am happy அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஷீலா கவலையாக இருக்கிறதாக சொல்கிறாள். Please comment your answer. Very good. அவள் கூட்டத்தை பற்றி உனக்கு கூறினாளா? சொல், கூறு இரண்டுமே என்ன? say அல்லது tell. உனக்கு என்று சொல்லி இங்கு object வந்துட்டது. அப்ப கட்டாயம் என்ன? tell தான் பயன்படுத்த வேண்டும். கூறினாளா? இறந்த கால வடிவம், கடந்த காலம். அப்போ வினாவுக்காக உதவி வினைச்சொல் என்னவாக இருக்கும்? Very good. Did she tell you எதை பற்றி? கூட்டத்தை பற்றி. About the meeting. Did she tell you about the meeting? Did she tell you about the meeting? எல்லாரும் சொல்லி பாருங்க. Did she tell you about the meeting? Very good. அவள் அவனை இருக்க சொன்னாள். உட்கார சொன்னாள். கடந்த கால வடிவம். அவனை அல்லது அவனுக்கு she told him என்ன செய்ய சொன்னாள்? இருக்க சொன்னாள். She told him to sit down. She told him to sit down. She told him to sit down. வேற எப்படி சொல்லி இருக்கலாம்? She told him to be seated. She told him to be seated. அவர்கள் என்னை காத்திருக்க வேண்டாம் என சொன்னார்கள். யாருக்கு சொல்றாங்க? எனக்கு. அப்போ they told me காத்திருக்க வேண்டாம், not to wait. They told me not to wait. Again, they told me not to wait. அவர்கள் என்னை அவர்களுக்காக காத்திருக்க வேண்டாம் என சொன்னார்கள். இங்க அடிஷனலா என்ன சேர்ந்திருக்கு? அவர்களுக்காக என்பது. Please comment your answer. Wonderful. ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? அவள் கூறினாள், அவள் நாங்கள் சாப்பிடுவோம் என்று கூறினாள். இந்த நாங்கள் சாப்பிடுவோம் என்பது நாங்கள் இங்க கோட்டேஷன் மார்க்குல தான் சொல்ல போறோம். அப்போ அவள் கூறினாள் என்பதை நாம் இந்த இடத்தில் she said என்போமா, she told us என்று சொல்வோமா? நன்றாக யோசித்து பாருங்கள். நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னா இதே எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? Let's eat. Let's eat. அப்ப அதுக்குள்ளேயே let us என்பதைத்தான் நாங்கள் let's அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த us போயிட்டது என்றதால she told us என்று சொல்ல மாட்டோம். அதனால இது சரி. Very good. She said. கோட்டேஷன் மார்க்குல என்ன போடுவோம்? Let's eat. She said. Let's eat.
மேலும் ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போமா? என்னால் அவனுக்கு சொல்ல முடியும். என்னால் முடியும். I can. அவனுக்கு சொல்ல ஆப்ஜெக்ட் வந்துட்டது. அதனால என்ன பயன்படுத்துவோம்? I can tell him. I can tell him. உன்னால் இதை சொல்ல முடியுமா? யாருக்கு அதெல்லாம் நாங்க கேட்கல. உன்னால் இதை சொல்ல முடியுமா? அப்ப இங்க tell பயன்படுத்துவோமா? சேயா? Wonderful. Say. Can you say this? Can you say this? எல்லாரும் கேட்டு பாருங்க. Can you say this? அடுத்த வினா. அவள் இதை சொல்ல வேண்டும். கட்டாயம், தவிர்க்க இயலாது. அப்ப என்ன பயன்படுத்தணும்? Very good. Has to. She has to say this. She has to say this. Again, she has to say this. ஏற்கனவே இந்த has to have to எப்படி பயன்படுத்துறேன்னு பார்த்திருக்கிறோம். இந்த லெசனையும் கம்பைன் பண்ணின மாதிரி உங்களுக்கான ஒரு வினா. அவன் இதை சொல்ல வேண்டுமா? Please comment your answer. Very good. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.